ரைட். எலக்ட்ரானிக்ஸ் கையிலே பாருங்க. சும்பதுல பி. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கேட்கிறார்? ஏ பார்ட். ஒரு சிலிக்கன் பிஎன் சந்தி இருவாயின் இயல்புகளை கருதி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. சிலிக்கன் பி ஃபங்க்ஷன் டிரான்சிஸ்டர் ஆமாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்கிறார், இருவாயில் ஒரு வெள்ளிக்கல் பிரதேசம் உண்டாகுவதற்கு காரணம் யாது? இந்த டீசல் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம் என்ன? என்ன நடக்குது? அந்த பி டைப்லயும் என் டைப்லயும் இருக்கிற மல்டி சார்ஜ் கேரியர்ஸ் பிரதான ஏற்றக்காவிகள் என்ன செய்யுது? சேர்ந்து முதல் ஆகுது இல்லையா? அது ரெண்டும் சேர்றதால எங்களுக்கு அந்த நெதுமல் பிரதேசம் டிப்ளீஷன் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. சொல்லுவீங்க. பிரதான ஏற்றக்காவிகள், பிரதான ஏற்றக்காவிகள் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இல்லையா? பிரதான ஏற்றக்காவிகள் எப்படி சொல்லுவோம்? பிரதான ஏற்றக்காவிகள் சந்திக்கு குறுக்கே அல்லது பி வகையில் இருந்து என் வகைக்கு சந்திக்கு குறுக்கே நடுநிலை பரவி நடுநிலையாதல் அல்லது பரவி இணைதல். பிரதான ஏற்றக்காவிகள் சந்திக்கு குறுக்கே பரவி நடுநிலை அடைதல் அல்லது இணைதல் நியூட்ரல் ஆகும் அல்லது சேர்மன்னு சொன்னாலும் சரி. எப்படி என்ன சரி. ரெண்டும் அதுல இருந்து இதுக்கு வருது ஏன்னா அங்கல இருந்து இங்காலையும் இங்கால இருந்து அங்கேயும் வந்து தரவுறன்றது அங்க கட்டாயம் சொல்லணும். நாங்க இப்படி வந்ததுன்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகுறத எங்களுக்கு சொல்லணும். அங்கால இருந்துதான் நீங்க வந்ததுன்றதை கேட்கணும். ஓகே. இப்ப இந்த மெயின் சார்ஜ் கேரியர்ன்றது இருக்கணும். மெயின் சார்ஜ் கேரியர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அங்க இருந்து இங்க பரவி நடுநிலை ஆகுது அப்படின்றத மென்பர். சரி. அடுத்தது, பின்வரும் சந்தர்ப்பங்களில் இருவாயின் வருதாக்கல் பிரதேசத்தின் அகலத்துக்கு என்ன நடக்கும்? இந்த டிப்ளிஷன்ல இருந்த திக்னஸுக்கு என்ன நடக்கும் இருக்கிறார். முன்முக கோடலரும் போது உங்களுக்கு தெரியும். ஃபோர்ட் பயஸ்ல முன்முக கோடல்ல இந்த டிப்ளிஷன் லேயர் என்ன செய்யும்? குறையும். குறைஞ்சு இல்லா போகும். நீங்க வோல்டேஜ் அப்ளை பண்ணினா இது குறைஞ்சு குறைஞ்சு இல்லா போயிரு கரண்டோட இருக்க. அப்ப ஃபோர்ட் பயஸ்ல ஃபோர்ட் பயஸ் குறையும். ரிவர்ஸ் பயஸ்ல என்ன நடக்கும்? இதே ரிவர்ஸ் பயஸ்ல கொடுத்தோம்னா வருதாக்கள் பிரதேசம் கூடும். என் வோல்டேஜ் கூடி கரண்ட் கூடாது. அப்ப வருதாக்கள் பிரதேசம் டிப்ளிஷன் லேயர் என்ற வித்து வந்து கூடும். ஓகே. ஃபோர்ட் பயஸ்ல குறையும், ரிவர்ஸ் பயஸ்ல கூடும். முன்முக கோடல்ல குறையும், பின்முக கோடல்ல கூடும். ஓகே இல்ல? அடுத்தது தேர்ட் பார்ட் என்னவா? இருவாயில் ஒரு மிகச்சிறிய பின்முக கோடல் விட்ட பொசிவு ஓட்டத்தை பிறப்பிப்பதற்கான காரணம் யார்? எப்படி? இருவாயில் ஒரு மிகச்சிறிய பின்முக கோடல் பொசிவு ஓட்டம், இது கசிவு மின்னோட்டம். பொசிவு மின்னோட்டம் என்றதான் சொல்றாரு இல்லையா? லீக்கேஜ் கரண்ட். சாரி, ஒரு சின்ன லீக்கேஜ் கரண்ட் உண்டு, கசிவு மின்னோட்டம் உண்டு வர்றதுக்கு ரீசன் என்ன? அதாவது சிறுபான்மை காவிகள் என்ன செய்யுது? சந்திக்கு குறுக்கு போகுது. ஓகே.
அல்ல சந்தியை தாண்டி பரவுது இது சிறுபான்மை காவிகள். இவ்வளவுதான். சிறுபான்மை காவிகள் சந்தியினூடு பரவி அல்ல சந்தியினூடு நகருவதால் சிறுபான்மை காவிகள் சந்தியினூடு நகர்வதால் அல்ல பரவுகை அடைவதால். ஓகே ராய். இது டயோட்டை பற்றி கேட்டிருக்கார். அடுத்தது விபாட் என்னவாம்? ஒரு முன்னோக்கு கோடலுட்ட சிலிக்கன் இருவாயின் இருவாயோட்டம் மாறாமல் பேணப்படுமெனின் வெப்பநிலையுடன் வோல்ட் அளவு ஏக பரிமாண முறையில் விழுகின்றது. ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டரையும் ஒரு சேனர் இருவாயையும் கொண்ட உரு ஒன்றில் உள்ள சுற்றானது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான பிரதேசத்தில் தொலைப்படும் போது இருவாயு டீனூடாக ஒரு மாறா ஓட்டத்தை பேணுவதற்கு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு டிரான்சிஸ்டரையும் செனர் டயோட்டையும் யூஸ் பண்ணி ஒரு டயோட்டுக்குள்ளால ஒரு கன்சர்ன் கரண்ட் மெயின்டைன் பண்றார். ஐடி என்ற ஒரு கரண்ட் மெயின்டைன் பண்றார். சரி இப்ப சுற்றில் சேனர் இருவாயின் நோக்கம் ஜாது. ஏன் சேனர் இருவாயின் பயன்படுது? செகண்ட் பாருங்க. இதுல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. இதுல சேனர் டயோட் இருக்குது. இது RE R1 இதுக்குள்ள வர இப்ப எங்களுக்கு அந்த ஐடி மாறக்கூடாது இல்லையா? ஐடி மாறக்கூடாது. ஓகே. இப்ப இந்த ஜெனர் இருவாயி என்ன யூஸுக்கு இருக்குது? இந்த ஜெனர் இருவாயி என்னதுக்கு இருக்கு? நாங்க இப்ப எங்களுக்கு என்ன தேவை? அந்த ஐடி வோல்டேஜ் மாறாம இருக்கணும். எல்லாம் இது மாறாம இருக்கணும். இப்ப இந்த விசிசிய நீங்க மாத்தினீங்களா? இப்ப விசிசி மாறினா என்ன நடக்கும்? ஐபி மாறும். ஐபி மாறினா ஐசி மாறும். இந்த கரண்ட் மாறிடும். ஆனா எங்களுக்கு இந்த ஐடி என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இப்ப ஐடி மாறக்கூடாது. இதுல ஒரு கரண்ட் ஐபி மாறக்கூடாது. இதுல ஒரு கரண்ட் ஐபி மாறக்கூடாது. இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் மாறக்கூடாது. ஓகே. அப்ப இதுக்கே இருக்கிற வோல்டேஜ மாறாம பண்றதுக்கு இதுக்கே இருக்கிற வோல்டேஜும் ஒன்றுதான். இதுக்கே இருக்கிற வோல்டேஜும் ஒரே அளவு. ஓகேயா? இது ரெண்டுமே 0 ரெண்டு கனெக்ட் பண்ணி இது கிடைக்கிறது. இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவல். இந்த வோல்டேஜ் மாறாம மெயின்டைன் பண்ணாதான் இது மாறாம இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஜெனரேட் வாயில அது உடனே இந்த வோல்டேஜ் மாறாது. அப்ப இந்த வோல்டேஜ் மாறாம வச்சிருக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்தலாம். அப்ப இந்த ஐடியா மாறாம வச்சிருக்கிறது. ஓகே.
ரைட். அப்ப இந்த வோல்டேஜ மாறாம வச்சுக்கன்னு சொல்லலாம். ஐபிய மாறாம வச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். ஐபிய மாறாம வச்சுக்கன்னு சொல்லலாம். எதால இந்த விசிசின்னு மாற்றம் வந்தா அப்பளுங்க என்னண்டு விசிசியில் சப்ளை வோல்டேஜ் இல்லையா, விசிசியில் ஏற்படும் மாற்றங்களினால் விசிசியிலே விசிசியில் மாற்றம் ஏற்படினும் மின்னோட்டம் ஐடியை மாறாது பேணுவதற்கு மின்னோட்டம் ஐடியை மாறாது பேணுவதற்கு ஓகே. சோ இதுல சேஞ்சஸ் வந்தாலும் விசிசில எந்த சேஞ்சஸ் வந்தாலும் ஐடியை நீங்கள் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்றது. ஓகே. So maintain the constant value for ID. So even change the value VCC. Right. Yeah, நீங்க VBE மாறாம பண்றேன்னு சொன்னாலும் சரி, இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் மாறாம பண்றேன்னு சொன்னாலும் சரி, VBE இல்ல VB என்ன, இதுல இருக்கிற வோல்டேஜ் மாறாம இருந்தாலும் ஓகே. VBE இல்ல, அது எப்பவுமே மாறாது தானே. இதுல உள்ள வோல்டேஜ் இவ்வளவுக்கேம் இருக்கிற வோல்டேஜ். ஓகே. ரைட். அடுத்து செகண்ட் மேடம் பாருங்க. ஜெனர் வோல்ட் அளவு விசெட் என ஆர்இற்கான ஒரு கோவையை ஐஇ விசெட் விபி ஆகியவற்றின் சார்பில் பாருங்க. இது ஐஇ, இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் என்ன, விசெட். இப்ப எதை கேட்கிற, ஆர்இற்கான கோவை. ஏய், இதுக்குள்ள விசெட் என்ன, இதுக்குள்ள விசெட் தானே. இப்ப என்ன வரும், பியில செகண்ட் பார்ட். So Vz is equal to என்னது, இதுக்கு இருக்கிற Vz என்னதுக்கு ஈக்குவல், VPE plus IER. VPE plus IER. எனக்கு RE வேணும். அப்ப இதை கொண்டே கழிங்க. இதை இங்கால கொண்டு கழிச்சீங்கன்னா IE RE is equal to VZ minus VBE. அப்ப RE என்ன, VZ minus VBE over IE. ஓகே இல்ல. ரைட். தேர்ட் பார்ட் பாருங்க. என்னவாம், சுற்று ஒரு மாற ஓட்டம் ஐடி 20 மில்லியன் ஆக்குவதற்கு அவசியம் என்ன, ஆர்இற்கு ஒரு உகந்த பெருமானதை கணிக்க. விசெட் 5.7 வோல்டேஜ் என்று எடுத்துக்கொள்க. கணிக்கும் போது ஐ தொடர்பாக நீங்கள் மேற்கொண்ட எடுகோலை தருக. என்ன எடுகோல் எடுக்க போறீங்க, போல இதுக்குள்ள போற கரண்ட் புறக்கணிப்போம். இதால வர்ற கரண்ட் அப்படி இதுக்குள்ள போகுதுன்னு எடுக்க போறோம். அப்ப ஐடி அன்னளவா ஐக்கு ஈக்குவல் என்ன எடுக்க போறோம், அதான் எடுகோல். சரி. அப்ப ரெண்டு பேரும் எனக்கு எது கேட்கிறார் அவர், ஆர்இற்கு ஒரு உகந்த பெருமானம். அப்ப RE is equal to VZ minus VPE over I. இப்ப VZ என்ன தந்திருக்கார், 5.7 minus 0.7
over 20 into 10 to the power minus 3. இங்கு IE approximately IDக்கு equal. அது எடுகோல்லையும் அதான் கொடுக்க போறோம். அப்ப இங்க 5 over 20 into 10 to the power minus 3 ohm. So மேலோட நீங்க என்ன வரும்? 10 to the power minus 2. இது அப்படியே போட்டுக்கலாம் 10 to the power minus 2. இது மேல வந்து 500. 500 by 200 எவ்வளவு? 250 ohm. இனி அவர் எடுகோலை கேட்டவர் அசம்ஷன் என்ன? எடுகோல் IE approximately IDக்கு ஈக்குவல். ID கண்ணளவாக IEக்கு ஈக்குவல். அல்லது இப்படின்னு சொல்லலாம். IB பேஸ் கரண்ட் இருக்குல்ல, IB புறக்கணிக்கத்தக்கது. IB IE-யுடன் ஒப்பிடும் போது புறக்கணிக்கத்தக்கது. ரைட். அடுத்த பாட பாருங்க. VCC is equal to plus 12 voltage. VZ is equal to 5.7 voltage என சுற்று ஒரு மாறா ஓட்ட முதலாக தொலைப்படுகின்றது என காட்டுக. சிலிக்கன் இருவாய்க்கு குறுக்கே முன்முக கோடலுட்ட வீழ்ச்சி 0.7 ஆகும். இப்ப சுற்று ஒரு மாறா ஓட்ட முதலாக தொலைப்படுகின்றது என காட்டு. எப்படி காட்டுறீங்க? ரெண்டு காணுவோம். VCC 12 voltage இல்லையா? இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? சுற்று ஒரு மாறா ஓட்ட முதலாக தொலைப்படுது. எங்க இருந்து காட்டுவீங்க? இப்ப எனக்கு என்ன வேணும்? இந்த செனரிருவாயி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குன்னு காட்டினா சரி, அப்படிதானே? செனரிருவாயி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தா என்ன நடக்கும்? இதுக்கு இருக்கிற வோல்டேஜ மாற விடாது. இதுக்கே இருக்க வோல்டேஜ மாற விடல, என்னதுக்கு மாறாது. அதை இப்ப இப்படி காட்டுறது. டிரான்சிஸ்டர் வந்து எப்ப மாறா மின்னழுத்த தரும்? நீங்கள் இந்த மாறுநிலை சிறப்பியல்பு வச்சு பாருங்க. இது ஐபிக்கும் ஐசிக்கும் கிராஃப்க்கு என்னமெண்டா செபிடியில வந்தது. செபிடி இதுலதான் மாறா மின்னோட்டம் வரும் இல்லையா? ஐசி இது என்ன பிரதேசம்? நிரம்பல் பிரதேசம். சச்சுரேட்டட் ரீஜன்ல தான் ஐசி மாறாது. அப்ப இந்த சச்சுரேட்டட் ரீஜன்ல இருக்குன்னு காட்டினா தான் மாறா மின்னோட்டம் முதல்னு சொல்லலாம். அப்ப அந்த ஐடி மாறாம இருக்கு. இவங்களுக்கு இது மாறாம இருக்குன்னு காட்டினோம்டா, இது தொலைப்பாடு நிலையில இருக்குன்னு காட்டினோம்டா வோல்டேஜ் கூடிட்டு மாறாதே தவிர வோல்டேஜ் குறைந்து மாறிடும். இப்ப எங்களுக்கு காட்டணும் இதுல வர்ற கரண்ட் மாறாதுன்னு காட்டுறதுக்கு இந்த டிரான்சிஸ்டர் இப்ப நிரம்பல் நிலையில இருக்குன்னு காட்டுறோம். இப்ப நிரம்பல் நிலையில இருக்கிறதுக்கு என்ன? இந்த விசி இந்த விசி என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கணும் இல்லையா? சோ விசி வந்து ஜீரோ இல்லது
less than 1 voltage வந்தால் நிரம்பல் நிலை. அப்ப VCE காணும். என்ன காண்றது? இப்ப இதுக்கே இருக்கிற வோல்டேஜ் இதுக்கு 12 இல்ல. So 12 voltage VCC is equal to the fourth part. VCC is equal to இதுக்கு ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கு. எவ்வளவு? VD 0.7 voltage. சக VCE சக இதுக்கு இருக்கிற வோல்டேஜ் IR. இப்ப VCC வந்து 12. இது 0.7 பிளஸ் VCE பிளஸ் IE என்ன? IE தான் கண்டம் 20 மில்லி ஆம்பியர். அப்ப 20 into 10 to the power minus 3 into 250. அப்ப இது 12 பிளஸ் 0.7 பிளஸ் VCE. இப்ப இது பெருகின என்ன வரும்? இது 500 5000 500 5.7 கொண்டே கழிச்சா என்ன வரும்? வரையில எங்களுக்கு 5.7 4.3 6.3. ஆனா அது என்ன நிரம்பல் நிலை இல்ல. அப்ப ஆக்டிவ் ரீஜன் எஸ் ஆக்டிவ் ரீஜன்லாம் இருக்குது. ஆக்டிவ் ரீஜன்ல இருக்குது. ஆனாலும் மாறாம மின்னோட வரும். இல்லையா? அப்ப நான் ചോദിച്ചത് இது 0 வந்துச்சுண்டா ஓகே நிரம்பல் இல்லையா? இல்லையே. இப்படி சொல்லுவோம். அப்ப என்ன சொல்லுவோம்? VCCன்றது ஒரு தரப்பட்ட நினைவு தானே. இது மாறையில இது உயிர்ப்பு நிலையில இருக்குது. உயிர்ப்பு நிலையில இருக்கக்குள்ள ஐடி மாறாது. உயிர்ப்பு நிலையில இருக்குது. அங்க VR ஒன்று மாறலைன்னா தானே சுத்தனமா கேட்டிருக்காரு. VZும் 5.7 இதுக்கு 5 இதுக்கு 0.7 இதுவும் 5.7 இதுவும் மட்டும் என்னது தொழிற்பாடு நிலையில இருக்குது. அது எப்படி ஆன்சர் எழுதுறேன்னு இப்ப யோசிக்க என்ன சிக்கல் தான். சமாளிக்க வேண்டியான் இனி நாங்கள் கேள்வி செய்யல. இது இது உயிர்ப்பு நிலையில இருக்குது. இப்ப இந்த மற்ற வோல்டேஜ் ஒன்றும் மாறலையே. இது மாறா மின்னோட்டம் டிரான்சிஸ்டர்
உயிர்ப்பு நிலையில் உள்ளது. ஆகவே என்ன சொல்லுவீங்க? ஐடி மாறா மின்னோட்டம். சோ இப்படித்தான் சொல்லணும், வேற வழி இல்லை இதுல. சோ இப்படியே சொல்லிட்டு அடுத்துக்குள்ள போவோம் இல்லையா? ஏன்னா அவர் கேட்ட கேள்வியில அர்த்தம் இல்லாம கிடக்குது. நீங்க இப்ப ஏதாவது ஒண்ணு மாத்திரன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இதுல வோல்டேஜ் மாறல தானே. சோ இந்த வி மாறையில ஆறுகளும் மாறலையா அது தொடர்ந்து ஒரே கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா இப்ப வெப்பநிலை மாறினா என்ன நடக்கும்? மேலுக்கு எங்கேயோ வெப்பநிலையோட காட்சி வரல. அது டயோட்டுக்கு தானே. சோ இதுக்குள்ளதான் என்ன மாறா மின்னோட்டத்தை பேணினா டெம்பரேச்சரோட என்ன செய்யுமாம்? வோல்டேஜ் குறையுமா? இப்ப எங்களுக்கு இந்த வோல்டேஜ் நாங்க இதையும் காய்ச்சி விடலாம். விசட் என்ன இந்த திணறிவாயும் எப்படி இருக்கு? தொழிற்பாடு நிலையில இருக்குன்னு சொல்லலாம். இங்க இதுக்கு 5 வோல்டேஜ், இதுக்கு 0.7, அப்ப இதுக்கு என்ன வோல்டேஜ்? 5.7. இது இந்த உடைவழுத்தமும் அதுவும் சமம். அப்ப அதனால இங்க வோல்டேஜ் மாறினாலும் இது என்ன தொடர்ந்து மாறா மின்னோட்டத்துல இருக்கும். ஆனா சமாளிக்கிறது கேட்கிறேன் விளங்க தானே. சரி, ஸ்டீம்ல என்னன்னு கொடுத்துருக்காரோ தெரியல. சரி, பாப்பேன் நான் அடுத்ததுக்குள்ள போவோம். சி பாட பாருங்க. என்ன மேலே பியில் தரப்பட்ட இருவாயு வோல்ட் அளவு இயல்பொத்த ஒரு சிறிய வோல்ட் அளவை இருவாயு வோல்ட் அளவு இயல்பொத்த ஒரு சிறிய வோல்ட் அளவை விரியலாக்குவதற்கு ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றை பயன்படுத்தலாம். Right. இப்படி ஒரு ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் தந்திருக்க. இதை பண்ணிருக்க. இதுல விஐ R1 R இங்க சப்ளை வோல்டேஜ் விசிசி வி அவுட்புட். ரைட். இப்ப ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கி உருவாய்ப்பு யாது? இப்ப இதை என்ன உருவாய்ப்புன்னு கேட்கிறார். ரெண்டு பேரும் ரெண்டு இன்புட்டை கொடுக்குறீங்க. மைனஸ்ல இன்புட்டை கொடுக்குறோம். அப்ப என்ன செயற்பாடு விரியலாக்கி? நேர்மாறு செயற்பாடு விரியலாக்கி. இன்வெர்டிங் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் இல்லையா? நேர்மாறு செயற்பாட்டு விரியலாக்கி. இன்வெர்டிங் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர்.
செகண்ட் பார்ட். நாங்க எந்த முனைக்கு இன்புட்டை கொடுக்கிறோம் அதன்படி. அப்ப இது நேர்மாறு முடிவிடம். இன்வெர்டிங் இன்புட் அது இன்வெர்டிங் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் நேர்மாறு செய்யப்படவில்லை. செயற்பாட்டு விரலாக்கியின் பைப்பு முடிவடங்களின் உள்ளே ஓட்டம் பாய்வதில்லை என பொன்னான விதி ஒன்று குறிப்பிடுகின்றது. இதற்குரிய காரணம் சோ கோல்டன் ரூல் சொல்லுது இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. என்ன காரணம்? பைப்பு தடை உயர்வு. ஓகே, பைப்பு தடை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஹை. சோ பைப்பு தடை உயர்வாக இருத்தல். அடுத்த தேர்ட் பார்ட். செயற்பாட்டு விரிலாக்கியன் பைப்பு முடிவிடங்களுக்கு இடையில் உள்ள வோல்டளவு வித்தியாசம் 0 என பொன்னான விதி 2 குறிப்பிடுகின்றது. இது நடைமுறையில் எங்கனம் அடையப்படும்? இது இதுக்கிடையில 0 வருகுதாம். இது எப்படி அடையப்படுது? நார்மலா இதுக்குள்ள 0 இல்ல. ஏன்? மிகச்சிறிய ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று இருக்கும். நார்மலா நீங்க ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று எடுத்தீங்கன்னா, அதாவது ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் எடுத்தீங்கன்னா 741 டைப் எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள கரண்ட் ஓடும். அப்ப கரண்ட் ஓடினா இது ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று இருக்கும், ஒரு மினிமம் வேல்யூ ஒன்று இருக்கும். ஆனா நாங்க எப்ப இதை 0 எடுக்கிறோம்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கோல்டன் ரூல் பொன்னான விதிகள் எப்ப பயன்படுத்துறோம் என்று கேட்டீங்கன்னா இந்த பின்னூட்டல் செய்யலாம், ஃபீட்பேக் செய்யலாம். என்ன ரீசன்? இதுக்குள்ள வந்து போற கரண்டோட கம்பேர் பண்ணி இதை நெக்லெக்ட் பண்றோம். அப்ப இது எப்படி 0வா எடுக்கிறேன்னு தான் கேட்கிறார். மூலம். ஓகே, செயற்பாட்டு விரிலாக்கிய பின்னூட்டல் செய்வதன் மூலம் அல்லது மறை பின்னூட்டல் செய்வதன் மூலம். நாங்கள் மறை பின்னூட்டல் மட்டும்தான் படிப்போம். இப்ப செயற்பாட்டு விரிலாக்கியை மறை பின்னூட்டல் செய்வதன் மூலம். ஓகே, நெகட்டிவ் ஃபீட்பேக்கை செய்யறதன் மூலம். Right. That is the fourth part. இரு பொன்னான விதிகளையும் பிரயோகித்து பயப்பு வோல்ட் அளவு வி அவுட்புட்டுக்கான ஒரு கோவையை ஒரு சிறிய பைப்பு வோல்ட் அளவு விஐ R1 R2 ஆகியவற்றின் சார்பில் காணும். இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப பொன்னான விதிப்படி இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. இப்ப இதுல இருக்கிற வோல்டேஜ் இங்க இருக்கும். அப்ப R1க்குள்ளால போற மின்னோட்டம் தான் இதுக்குள்ளால போகும். ஐயை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? விஐ மைனஸ் 0 R1 is equal to 0. இது 0 இல்ல 0. இது வி அவுட்புட். நீங்க டயக்ராம் கேறி இருப்பீங்க. over R2. இப்ப குறுக்க பாருங்க. So R2 VI over R1 is equal to minus V output. V output என்ன? Minus R2 VI over R1. Okay. அடுத்த fifth part. என்னவா? 0வுக்கும் தசமேழு வோல்டேஜுக்கும் முடிய இடையே ஒரு சிறிய பைப்பு வோல்ட் அளவுகள் பயப்பு வீச்சின் 0 வோல்டேஜிற்கும் 3.5 வோல்டேஜுக்கும் உள்ள பெருமானங்களாக மாற்றப்பட வேண்டும் எனின் செயற்பாட்டு விரியிலாக்கியின் வோல்ட் அளவு நயத்தை துணிக. இப்ப என்னவாம்? 0.7 வோல்டேஜ் 3.5 வோல்டேஜா மாத்தணும். அப்ப எனது வோல்டேஜ் கெயின் என்னன்னு கேட்கிறார் இல்ல? வோல்ட் அளவு நயம். வோல்டேஜ் கெயின் என்ன? வி அவுட்புட் ஓவர் வி இன்புட். அப்ப அழுத்த நயம் சமன் வோல்டேஜ் கெயின் இஸ் ஈக்குவல் டு
வி அவுட்புட் என்ன 3.5, இது இன்புட் 0.5, 0.7, அப்ப 5. அடுத்த நயம் 5. ஓகே, அடுத்த 6 வாட். 0.7 வோல்டேஜ் உள்ள சிறிய பைப்பு வோல்ட் அளவு ஏகபரிமாண முறையில் என்ன லீனியரா 1 டிகிரி செல்சியஸுக்கு 2 மில்லி வோல்டேஜ் வீதம் வெப்பநிலையிடம் வீழ்ச்சி அடைந்தது. விஐயின் வெப்பநிலையில் 10 டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பை ஒத்த செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பு வோல்ட் அளவை கணிக்கும். என்னவாம், என்ன சொல்றாருன்னு விளங்குதா? 0.7 வோல்டேஜில் உள்ள சிறிய பைப்பு வோல்ட் அளவு ஏகபரிமாண முறையில் 1 டிகிரி செல்சியஸுக்கு 2 மில்லி வோல்டேஜ் வீதம் வீழ்ச்சி அடையுது. இப்ப விஐயின் 10 டிகிரி செல்சியஸ் அதிகரிப்பை ஒத்த செயற்பாட்டு விரியலாக்கியின் பயப்பு வோல்ட் அளவு வீழ்ச்சி வரும். ஒன்றுக்கு 2 மில்லி வோல்டேஜ் வீழ்ச்சி அடையுது. இப்ப மில்லி வோல்ட் 1 டிகிரி செல்சியஸுக்கு வீழ்ச்சி என்ன? வோல்டேஜ் ட்ராப் வந்து 1 டிகிரி செல்சியஸுக்கு வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு கேட்டீங்கன்னா 2 மில்லி வோல்டேஜ். 2 மில்லி வோல்டேஜ் என்றா எவ்வளவு? 0.002 வோல்டேஜ். அப்ப 10 டிகிரி செல்சியஸுக்கு வீழ்ச்சி என்ன? 10 டிகிரி செல்சியஸுக்கு இதை 10ஆல் பெருக்குவீங்க. அப்ப 0.02 வோல்டேஜ் வீழ்ச்சி அடையும். அப்ப இன்புட் வீழ்ச்சி என்ன? இன்புட் ட்ராப். வோல்டேஜ் ட்ராப் இன் இன்புட். இன்புட்ல வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0.7 மைனஸ் 0.02 எவ்வளவுன்னு வரும்? எவ்வளவு ட்ராப்? 0.68. ஓகே இல்ல? அப்ப பயப்புல வீழ்ச்சி என்ன? அவுட்புட் வோல்டேஜ் ட்ராப் என்ன? இது இந்த 5 டைம் 0.68 into 5 எவ்வளவு பேருக்குண்ணா? 5×8 40, 34. 3.40 வோல்டேஜ். சரியல்ல? 1 டிகிரி செல்சியஸுக்கு ட்ராப் வந்து 0.002 வோல்டேஜ்ல சொன்னா. இப்ப 10க்கு எவ்வளவு? 0.02 வோல்டேஜ். ஏகபரிமாண வீழ்ச்சின்னு சொன்னவர் லீனியரா தானே குறையுது. அப்ப 1க்கு விளையாண்டா 10க்கு பெருக்கிட்டீங்கன்னா சரி லீனியரா குறையுது. அப்ப பைப்பு வீழ்ச்சி இன்புட்ல ட்ராப் வந்து வோல்டேஜ் வந்து 0.68. அடுத்து 7 என்னவாம்? ஓம் வீச்சில் R1 R2 பெருமானங்களை தெரிந்தெடுப்பதன் மூலம் செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றின் வோல்ட் அளவு நயத்தை அமைவு செய்யலாம். எனினும் நடைமுறையில் செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றில் கிலோ ஓமில் அல்லது பெரிய வீச்சில் உள்ள தடை பெருமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கு இந்திய ரீசன் என்று இருக்கிறேன். இப்ப
சுற்றில பெரிய தடை பெருமானங்கள் யூஸ் பண்றதுன்னு நோக்கம் R1 R2 மிக பெரியதா பயன்படுத்துறதுன்னு நோக்கம். ரைட். இப்ப என்னென்று R1 R2 இந்த R1 R2க்கும் மிகப்பெரிய பெருமானத்தை பயன்படுத்தினாங்க. ரைட். ஒன்று ரெண்டு கேள்வி வில்லங்கத்தனமா வருது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்படித்தான் இருக்கணும். எப்படி என்ன இந்த இன்புட் தடைகள் இருக்குல்ல, இந்த இன்புட் அவுட்புட்ல இருக்கிற தடைகள் எல்லாம் உயர் தடைகள். இதுல இருக்கிற தடைகள் எல்லாம் உயர் வேண்டதால நாங்கள் இதுலயும் உயர் தடைகளை பயன்படுத்துறோம். அது எப்படி ரீசனா சொல்றேன். சரிக்கு நீங்க ஸ்டிமுலருக்கு ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. நான் பார்த்துட்டு இன்னொரு இதுல விளங்கப்படுத்துறேன். என்ன அப்படின்னு சொன்னா நார்மலா இதுக்குரிய ரெசிஸ்டன்ஸ் கூடவா இருக்கிறது என்னது, இதுக்குள்ள போற கரண்ட் குறைக்கிறதுக்கு. ஆனா இன்பார்வன் நாட்டு பெருசா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் கேட்டு அவர் என்ன சொல்றார், பெரிய தடைகளை கொண்டு உள்ளீட்டு சாதனங்களை சுற்றி இணைக்கலாம். ஓகே. ஹை ரெசிஸ்டன்ஸ் உள்ள சாதனங்களை இதுல இணைக்கலாம்னு சொல்ற. ஓகே ரைட். அப்படி எழுதி கொள்ளுங்க, நான் விளக்கத்தை பார்த்துட்டு சொல்றேன்.